இந்த ஸ்டடியில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டடினா இது இது பிளஸ் இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ண போறது வந்து நியூ பர்த். அதாவது அ அந்த மறுபிறப்பு, புதிய பிறப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட அ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 28 ஸ்டடின்னு நெனைக்கிறேன். 28, 30 ஸ்டடி நம்ம வந்து பைபிள் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்சு, நமக்கு புதிய ஏற்பாடுல அத முழுசா ஓரளவு வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ, அதனால நமக்கு ஓரளவு அந்த பேக்கிரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆ பேசிக்கா வந்து பைபிள் அப்படிங்கிறது என்ன? வேதாகமத்தில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவு நமக்கு தெரியும். ஆ அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து இந்த நியூ பர்த் புதிய பிறப்பு, மறுபிறப்பு அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆ இந்த ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது அத நம்ம ஒருவேள அதுல வந்து நம்முடைய அத 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 புரிந்து கொண்டதுல நமக்கு ஏதாவது அ சிக்கல்கள் இருக்குமானா, அத சரி பண்றதுக்காக தான் இந்த ஸ்டடி. நம்ம எல்லாருமே காஸ்பல் கேட்டிருப்போம். நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம விசுவாசம் வைத்திருப்போம். ஆ பட் ஆனாலும் நம்ம நம்மளுடைய அந்த புரிதல், அந்த நற்செய்திய நம்ம புரிந்து கொண்டதுல வந்து மேபி ஒரு சில கேப்ஸ் இருக்கலாம். அங்கங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப தெளிவா வேதாகமத்துல இருந்து அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது, ஒருவேள நமக்கு அந்த கேப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்ம புரிஞ்சு கொள்ளாத விஷயங்கள், அத வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம வந்து இதுல அந்த ரட்சிப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கும்போது, நம்ம ஒருவேள நம்மகிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து மேபி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் அவங்க கிட்ட. எப்படி அவங்க ஆண்டவருக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது. பெரும்பாலும் கிறிஸ்தவ பின்னணியில இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அ ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு சர்ச்சில வந்து அவங்க வளர்ந்திருப்பாங்க. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பொறந்து வளர்ந்திருப்பாங்க. அம் அவங்க தொடர்ந்து வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருந்திருப்பாங்க. சண்டே கிளாஸ் வந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. என்ன சொல் ஒரு அது ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 பெரிய ஒரு சீரியஸான ஒரு விஷயமா அத எடுத்துக்கிட்டு அவங்க போகாம, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தனால, நார்மலா அது வந்து எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் மத்த ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே வந்து அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. மேபி ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது, கொஞ்சம் ஒரு ஒரு டீனேஜ் அந்த மாதிரி வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு அ இந்த என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிபடும். மேபி அவங்க வந்து ஒரு ஒரு சண்டே கிளாஸ் போகும்போதோ, அல்லது ஏதோ சர்ச்சில உள்ள ஒரு கேம்ப் போகும்போதோ, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே ரட்சிப்புனா வந்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிற மாரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, புரிந்து கொண்டிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள்னா யாருன்னே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு இது. எ என்ன சொல்றது? ஒரு கடவுள பத்தி எந்த ஒரு அத ஒரு கேர் பண்ணிக்காம, அல்லது அ அத ஒரு கான்சன்ட்ரேட்டே பண்ணாம, மேபி அவங்க பிறந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா, அ கடவுளுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, அல்லது ஒரு பக்திக்கே முக்கியத்துவம் குடுக்காம இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கலாம். அ அல்லது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள குடும்பமா இருக்கலாம். அல்லது ஒருவேளை மாற்று மதத்திலே பிறந்த குடும்பமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேற வேற குடும்பங்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வரும்போது, ஆம் ஒ அவங்க அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில அவங்க வந்து அம் அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு கம்ப்ளீட்டா வந்து என்ன சொல்றது? அ நெறைய பேட் ஹேபிட்ஸ் அந்த மாரி வந்து பழகியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அக்கறை இல்லாம அந்த மாரி இருக்கிற சிச்சுவேஷன்ல, திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல அ க அவங்ககிட்ட வந்து பேசி, கடவுள பத்தி சொல்லி, நற்செய்திய பத்தி சொல்லி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆண்டவர ஏத்துக்கொண்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இது.
அ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டோரி வந்து நம்மகிட்ட இருக்கும். ஆனா இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து என்ன எ ஏதோ ஒரு விதத்துல வந்து நாம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நாம வந்து அ அந்த ரட்சிப்புன்னா என்ன அப்படிங்கிறத சரியான விதத்துல புரிந்து கொண்டு அல்லது ஆவிக்குறி ரீதியாக நம்ம வந்து புரிந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம அந்த சரியான விதத்துல நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வைக்குள்ள வந்து நாம வர வேண்டியது இருக்கு. ஏன்னா, அது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்னும் ஒரு சில விஷயங்கள், இன்னும் வேற வேற விதமான இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த அ ஒரு பெரிய காஸ்பல் மீட்டிங்ல போய் வந்து ரிவைவல் மீட்டிங்ல போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர வந்து ஏத்துக்கொண்டிருப்பாங்க. அ ஒரு சிலர் வந்து நற்செய்தி யாராவது ஒருத்தர் தனிநபர் அறிவிச்சதன் மூலமா வந்து, ஒரு சிலர் வந்து என்ன ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அ மற்ற கிறிஸ்தவ மக்களுடைய அ வாழ்க்கைய பார்த்து அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த இவங்க அத பார்த்து கூட ஒரு சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, அ ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு இதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க ஒருவேள ஆண்டவருக்குள்ள வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேபி அவங்களுக்கு வந்து ஒரு நீடு இருந்திருக்கும். அந்த அது ஒரு ஃபினான்ஷியல் நீடா இருக்கலாம். ஆ அல்லது வந்து ஒரு எனி எனி நீட் ஏதோ ஒரு ஒரு பிசிக்கல் நீடா இருக்கலாம். ஏதோ ஒரு நீடு. அந்த நீடு வந்து அவங்களுக்கு அ மீட் பண்ணப்படும்போது, அவங்க வந்து ஒரு வேள கேட்டிருப்பாங்க. அந்த மாரி கேட்கும்போது, அ அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். அது அது கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே இது கரெக்ட்டான ஒரு நம்ம கேட்டது கிடைச்சிருக்குது. அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வந்து வந்திருக்கலாம். ஸோ, ஏதோ ஒரு விதத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேறு வேறு விதங்கள்ல வந்து மக்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அ அவங்க எப்படி கிறிஸ்தவங்களா மாறுனாங்க? அவங்க எப்படி வந்து ரட்சிக்கப்பட்டாங்க? அல்லது அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க? அப்படின்னு சொல்லி, அ நெறைய நெறைய ஸ்டோரீஸ வந்து நம்ம பார்க்குறோம். நான் எதுக்காக வந்து இது சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஆ ரொம்ப முக்கியமா வந்து நம்மளுடைய என்ன சொல்றது? ரொம்ப முக்கியமா நம்ம நம்மளுடைய எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம அந்த நேரத்துல கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆ ஸோ மேபி ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ சொல்ல சொன்னா வந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லுவீங்க. ஆ பட் அதே நேரத்துல அந்த அந்த சிட்யூவேஷன் அதாவது நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த அந்த சிட்யூவேஷன் அப்படிங்கிறது, அது ஒரு விதமா வந்து அது இருந்தாலும், ஆ நாம உண்மையாகவே வந்து ரட்சிப்புன்னா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம அத வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய அல்லது கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிட்யூவேஷன்ல வந்து நாம இருக்கிறோம். சரி ரைட் ஓகே. ஆ எதனால வந்து நாம வந்து ஆண்டவர வந்து நம்ம தேடணும் அல்லது எதனால நம்ம ஆண்டவர சரியான விதத்துல வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்து நாம பார்க்கும்போது, ஆ இதுல யோவான் நம்ம வந்து யோவான் எழுதின நற்செய்தி புத்தகம் 14வது அதிகாரம், ஆ 6வது வசனம். நான் வந்து நானே வந்து இதில எடுக்கிறேன் மொபைல்ல. நீங்க உங்களுடைய அ பைபிள் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து உங்களுடைய பைபிள்ல அத எடுத்துக்கோங்க. யோவான் சரியா? ஓகே, ஓகே. ஆ யோவான் 14 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இருந்தாலும் யோவான் 14:6 எடுத்துக்கோங்க. ஆ அதில வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ, இதில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு விஷயம், நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது நாம ரட்சிப்பை ஏன் தெளிவா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அவர் மூலமா மட்டும் தான் நாம வந்து பிதாவினிடத்திலே போக முடியும். நமக்கு வந்து அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயம் நடந்த அந்த சூழல் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது நடந்த விதம், அதை சுற்றி நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா, எல்லா நபர்களுக்கும் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது நடந்த ஆ அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது நடந்த அந்த விதம் அப்படிங்கிறது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா, அந்த மிக முக்கியமானது எல்லா நபர்களுக்கும் எல்லா நபர்களும் ஒரே ஒரு வழியின் மூலமாக மட்டும் தான் பிதாவினிடத்திலே வர முடியும். அப்படிங்கிறனால தான் நாம வந்து இத மிக தெளிவா வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா, ஒருவேளை நாம அ ரட்சிக்கப்பட்டதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து நாம பார்க்கும்போது, ஆம் ஒருவேளை நாம அ இந்த சம்பவத்தை இந்த இந்த சம்பவத்தை நாம மிக முக்கியமானதாக நினைத்து, மே அதனுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை வந்து நாம ஒருவேளை அ அத புரிந்து கொள்ளாம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து நாம இப்ப நான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க ஓரளவு நான் சொல்றது புரியும். பட் இருந்தாலும் நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த இந்த நம்ம இந்த 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 லெசன்ஸ் எல்லாமே வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாருங்க. ஒண்ணு உங்களுக்கான ஒரு அதாவது நான் எடுக்கிற ஸ்டடி. இன்னொன்னு ஒருவேளை நீங்க வந்து அ இன்னொரு நபருக்கு இந்த ஸ்டடிய எடுக்க வேண்டியிருந்ததுன்னா, மேபி இதே இதுல ஏதோ ஒரு ஒரு ஸ்டடி நீங்க ஆண்டவர பத்தி நீங்க சொல்ல வேண்டியிருந்தனாலோ, அல்லது ஆ நீங்க ஒருவேள நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருந்தனாலோ, மேபி உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள நீங்க நடத்த வேண்டியது இருந்தனாலோ, அப்போ வந்து நாம ஒரு சில விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும். நம்ப ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த ஸ்டோரிய வந்து நாம ரொம்ப அதிகமா அதுல இம்ப்ரெஸ் ஆகி, அ ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்கணுமோ, அத கவனிக்காம இருந்துறக்கூடாது. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த ஸ்டோரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்டோரீஸ் இருக்கும் சில நேரங்கள்ல. அ இது என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு 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 மீடியமான ஒரு எக்ஸைட்மென்ட்டோட ஒரு சில ஸ்டோரீஸ் இருக்குது. ஒரு சில பேரோட லைஃப்ல ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸைட்மென்ட்டுமே இருக்காது. அப்படியும் இருக்கலாம். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸைட்டிங்கா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அவங்க நம்மட்ட சொல்லும்போதோ, அல்லது நாம நினைச்சு கொண்டு இருக்கும்போதோ, நம்ம அவங்கள நடத்தும்போதோ, ஆ ஒருவேள அவங்கள வந்து ஒரு குரோத்துக்குள்ள நம்ம அவங்கள வளர்த்து கொண்டு வரும்போதோ, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அ அந்த ஸ்டோரியில வந்து நம்ம ரொம்ப காட் அப் ஆகி இருந்துறக்கூடாது. உண்மை என்ன அப்படின்னா, இங்க இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ நாட் த ஸ்டோரி. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இட்ஸ் நாட் அபௌட் த இன்சிடென்ட். அத சுத்தி நடக்கிற இன்சிடென்ட் இல்ல. எந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இல்ல. மாறாக கிறிஸ்து என்கிற நபர் மூலமாக மட்டும் தான் நாம பிதாவினிடத்திலே போக முடியும். அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்றோம்? நாம வந்து புரிந்து கொள்றோம். அதே மாதிரி 8:32 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ யோவான் 8:32 யோவான் 8:32 அதுல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நாம தொடர்ந்து இந்த வசனங்கள எல்லாம் நம்ம கேட்கிறோம். அ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி வந்து ரட்சிப்பு ஒரு தனிப்பட்ட நபர் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அது ஒரு ஸ்டோரி. ஒரு சில நேரத்தில அத சுத்தி இருக்கிற ஸ்டோரி.
முக்கியத்துவம் பெற்றதோ, அதே மாதிரி இது அதனுடைய அடுத்த சைடு. இந்த காஸ்பல் அடுத்த சைடு பார்க்கும்போது, சத்தியம், நற்செய்தி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சில நேரத்துல அந்த நற்செய்திய சொல்றதுக்கு அந்த நற்செய்திய சொல்றதுக்கு நாம வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து அத சுத்தி வேற ஒரு சில ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஒரு காஸ்பல் சொன்னவர். மேபி அவங்க ஒரு தனிப்பட்ட ஆள்கிட்ட இருந்து அந்த காஸ்பல் அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆ அல்லது ஒரு ஒரு மீட்டிங்ல அவங்க அந்த காஸ்பல் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அந்த காஸ்பல கேள்விப்படுறாங்க. அப்ப அந்த காஸ்பல் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது, ஒரு சில நேரங்கள்ல வந்து பெரும்பாலும் அந்த காஸ்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு அதுவும் ஒரு 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 ஸ்டோரி. ஒரு சிச்சுவேஷன்ல தான் அது அறிவிக்கப்படுது. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வெறுமனே வந்து அதாவது தெளிவா இதுதான் நற்செய்தி அப்படின்னு சொல்லி அத சம்மரைஸ் பண்ணி தெளிவா சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பெரும்பாலும் பல நேரங்கள்ல இருக்காது. அ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சில சிச்சுவேஷன்ல காஸ்பெல வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாரி மீட்டிங்ல ஒரு சிலர் இருந்திருக்கலாம். பட் ஆனா எப்பவுமே அப்படி கிடையாது. அதாவது எவ்வளவோ விஷயங்கள் பேசுவாங்க. ஏதோ ஸ்டோரி சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்த சொல்லுவாங்க. ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. எமோஷனலா 4 விஷயங்கள் பேசுவாங்க. அப்படியே கேப்ல வந்து ஒரு இயேசுவையும் பத்தி அப்படியே நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும் அப்படின்னு சொல்லி, அதையும் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்போ அவங்க கேட்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல அந்த ஸ்டோரி வந்து அவங்க புரிஞ்சு வைத்திருப்பாங்களே தவிர, அந்த காஸ்பல் அப்படிங்கிறது உண்மையாகவே சரியா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குதா? வேதாகமம் என்ன சொல்லுது? "சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த சத்தியம் தான் வந்து அவங்கள விடுதலையாக்கும். இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நற்செய்தி, காஸ்பல். ஸோ அந்த காஸ்பல் என்ன? அப்போ அது ரொம்ப முக்கியம். அவங்க அந்த காஸ்பல் கேட்ட விதம் என்ன? நம்ம சரியான விதத்துல காஸ்பல கேட்டிருக்கிறோமா? அல்லது காஸ்பல் அப்படிங்கிற பேர்ல வேற ஏதோ ஒண்ண நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? ஸோ அது கவனமா இருக்கணும். ஸோ அதனால, அ நம்ம தனிப்பட்ட விதத்துல நீங்க உங்களுடைய பெர்சனலா வந்து நம்மளுடைய இதுக்காக இருக்கட்டும், அல்லது மேபி அடுத்தவங்கள நம்ம நடத்துறதுக்காக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம அந்த காஸ்பல்னா என்ன? சத்தியம் என்ன? அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தா தான், அது நம்ம சரியான விதத்துல என்ன செய்யும்? நம்மள விடுதலையாக்கும். ஆ நம்ம இந்த நியூ நியூ பர்த் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா கத்துக்கிறதுக்கான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம பெரும்பாலும் பல நேரங்கள்ல அ அந்த சத்தியம் சரியான விதத்துல வந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்காது. வேதாகமத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, "சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, பல நேரங்கள்ல ஒரு ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா, அவங்க நாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். ஆ அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஈவன் சம்டைம்ஸ் வந்து பீப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து போர்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லியே வந்து அவங்கள பத்தி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விடுதலை என்ன செய்யாது இருக்காது. பல்வேறு விஷயங்கள்ல வந்து இந்த இடத்துல விடுதலை அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஆ ஒரு ஒரு ரியல் ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11, 28, 29 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். மத்தேயு 18 மத்தேயு 11, 28, 29 இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." ஓகேவா? "என்னுடைய நுகம் இலகுவாகவும், மெதுவாயும் இருக்கிறது" அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடிப்படையில அந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அ அதாவது வருத்தத்தோட, பாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு பர்டன் அதாவது என்ன சொல்றது? ஒரு பாவத்தினுடைய அந்த பாரம். அந்த பாவ பாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள், வருத்தத்தோட இருக்கக்கூடியவங்க, நீங்க எல்லாரும் என்னிடத்தில வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆ இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்டின்னா, இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் உடல் ஒரு பிசிக்கல் இளைப்பாறுதல் கிடையாது. அது எதை பத்தி பேசுது அப்டின்னா, ஒரு உள்ளான இளைப்பாறுதல். ஒரு ஆன்மீக ஒரு ஆத்தும இளைப்பாறுதல். அதான் அந்த 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 வார்த்தையினுடைய அர்த்தம். ஒரு ஆத்தும இளைப்பாறுதல்.
ஒரு நபர் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க சரியான நபரிடத்துல அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா, அப்போ அங்க என்ன நடந்திருக்கணும்? அவங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கணும். ஓகேவா? அந்த ஆத்துமாவுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கணும். அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிந்தார்கள் என்றால், அந்த சத்தியம் அவங்கள விடுதலை ஆக்கியிருக்கணும். அப்போ நம்ம நான் ரட்சிக்கப்பட்டதா நம்ம கிளைம் பண்றோம். ஓகேவா? நம்மளா இருக்கலாம், வாட்டெவர் ஹூஎவர் யாருனாலும். ரட்சிக்கப்பட்டதா நான் கிளைம் பண்றேன். என்னைய நானே கிளைம் பண்ணிக்கிறேன். பட் ஆனா எனக்குள்ள அந்த விடுதலை இல்ல அப்டின்னா, இந்த உள்ளான விடுதலை. இந்த இடத்துல அதுவும் கூட விடுதலைன்னு சொல்லும்போது, உள்ளான விடுதலை. ஒரு ஆத்தும அ ஒரு சோல் ரெஸ்ட், ஒரு ஆத்தும விடுதலை, அ இளைப்பாறுதல், ஒரு ஆத்தும இளைப்பாறுதல். அது இல்ல அப்டின்னா, அப்ப என்ன பிரச்சனை? ஒண்ணு நான் வந்து இன்னும் ரட்சிக்கப்படல, அல்லது இன்னும் சரியான விதத்துல நான் வந்து என்ன செய்யல, இன்னும் அ நான் சத்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹோல் ஸ்டடியே நீங்க சின்சியராவே உண்மையாகவே வந்து நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். இந்த விஷயத்துல தப்பு நடக்கக்கூடாது. ஏமாந்துறக்கூடாது. ஏன்னா, நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து நான் ரட்சிக்கப்பட்டவனா நான் கருதி கொண்டு இருந்து 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 இருப்பேன். ஆனா உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். இப்படி ஒரு சூழல் இருக்குமானா, இது எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழலா இருக்கும் பாருங்க. என் வாழ்க்கை முழுக்க நான் என்னைய ரட்சிக்கப்பட்டவனா நினைத்துக் கொள்வேன். நான் கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டதா நான் நினைப்பேன். ஆனா, உண்மையிலே வந்து நான் சரியான ஒரு ரட்சிப்புக்கு உள்ள இல்லாம நான் வேற ஏதோ ஒரு விஷயத்த நான் ரட்சிப்புன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஸ்டோரிய நான் ரட்சிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அல்லது எனக்கு காஸ்பல் சொன்ன ஒருத்தர் சொன்ன அந்த ஸ்டோரிய நான் ரட்சிப்புன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த சரியான விதத்துல அந்த ரட்சிப்பை புரியாம இருந்தேன் அப்படின்னா, அது வந்து மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து நாம பார்க்கிறோம். ஸோ அதனால தான் நாம இந்த ஸ்டடியில நம்ம ஸ்டெப்பா நம்ம போறோம். ஓகேவா? அ நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு 4ல இருந்து 7 ஸ்டடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி நெனைக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ ஒரு ப்ராபப்ளி ஒரு 2 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வாரங்கள். ஒரு 2 மந்த்ஸ். அந்த 2 மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம முக்கியமான விஷயங்கள வந்து நாம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டடி முடியும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப தெளிவா வந்து இன்னும் அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது என்ன? இந்த நற்செய்தினா என்ன? அ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நீங்க புரிந்து கொள்வீங்க. அது நீங்க புரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாம, ஒருவேள நீங்க மத்தவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் கூட, ஒருத்தர ஆண்டவருக்குள்ள வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ப்ராபப்ளி நம்மளுடைய குடும்பம் இல்லையா? நம்ம நம்ம பேரண்ட்ஸா இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய குடும்பத்த நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம ஒருவேள எங்கேயோ போய் நம்ம ஒரு மிஷனரி ஒர்க் பண்ணாம இருக்கலாம். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியம் பண்ணல, எங்கேயோ போய் மீட்டிங்லாம் நடத்தல. குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அவங்க வீட்டுல வந்து பிள்ளைங்கள அவங்களுடைய குடும்பத்த ஆண்டவருக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. அப்போ அப்படி நம்மளுடைய குடும்பத்த ஆண்டவருக்குள்ள தெளிவா நடத்தணும்னாலும் கூட நமக்கு என்ன செய்யணும்? இது நமக்கு தெரியணும். அப்ப நாமளும் நம்ம சரி தெளிவா நம்ம ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரத்துல இருக்கும்போது, அப்போ நம்ம நடத்துறவங்களையும் நாம சரியான ஒரு உறுதியான அஸ்திபாரத்துல நாம நிறுத்தும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது உறுதிப்படும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சின்ன ஒரு ஒப்பீடோட கூட இத நான் சொல்லி நான் இன்னைக்கு நான் பேசுறத முடிச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவருடைய அந்த மத்தேயுல வந்து அவருடைய அந்த மலைப்பிரசங்கம். அந்த மலைப்பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற இந்த விஷயத்த கேட்டு, அ அதன்படி செய்றவன வந்து நான் கற்பாறையின் மேலே வீடு கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரிய புயல் வந்தது, பெருமழை வந்தது, வெள்ளம் வந்தது. ஆனாலும் அவனுடைய வீடு என்ன செஞ்சது? நிலைத்து நின்னது. அவனுக்கு வந்து அந்த பெருமழையோ, வெள்ளமோ எதுவும் பண்ணல. இத நான் நான் சொல்றத கேட்டு அதுபடி
செ நடக்காத நபர்கள வந்து மணல் மேல வீடு கட்டினவங்களுக்கு ஒப்பிடுவேன். அப்போ பெருமழை வந்து வெள்ளம் வந்தபோது என்ன செஞ்சுட்டு அந்த வீடு வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் அந்த பில்டிங் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். அப்ப இதுல கிறிஸ்தவத்தினுடைய அந்த மையப்பொருளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவருடைய அந்த நற்செய்தி, அதுல எந்த அளவுக்கு நாம மிக தெளிவாக, ஓகேவா? அக்யூரேட்டா ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம எந்த அளவுக்கு நாம அதுல உறுதிப்பட்டு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு என்ன சொல்றது? ஆபத்தும் இல்லாம அமைதியா இருக்கும். நம்ம இந்த நற்செய்தியில நாம உறுதிப்பட்டு, இந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா, என்ன மழை வேணாலும் வரலாம், எவ்வளவு வெள்ளம் வேணாலும் வரலாம். இது என்னுடைய வாழ்க்கையில வந்து என்ன எப்படிப்பட்ட சூழல் வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆனா, என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல இருக்கிறனால, உறுதியான அந்த நற்செய்திய நான் வந்து அ நம்புறனால, என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஆண்டவருக்குள்ள அ உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாம வந்து இருக்க முடியும். நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா? நீங்க அ ஆறுகளை நீங்க கடந்து போவீங்க. ஆனாலும் வெள்ளம் உங்க மேல பொரளாது. நீங்க வந்து அக்கினிக்குள்ள நடப்பீங்க. ஆனாலும் அந்த அக்கினி வந்து உங்கள் மேல பிடிக்காது, பற்றாது அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்படிப்பட்ட கடுமையான சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட, நாம அந்த உறுதியா அந்த நற்செய்தியில நாம வந்து உறுதியாக இருக்க முடியும். அதனால தான் நாம வந்து இத புரிந்து கொள்ளணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எதனால நாம இந்த நற்செய்தியில உறுதியா இருக்கணும், அந்த விஷயத்துல மிஸ்டேக் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது, இனிமே தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல நாம ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம்.